இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ரீசன்னால இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி வந்துச்சா, இல்ல கலைஞர் டிவி வந்துச்சா, இல்ல சன் டிவி எவ்வளவு சக்சஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டதோ அதை விட ஒரு 100 டைம்ஸ் வேகமா கலைஞர் டிவி அப்படின்றது சக்சஸ் ஆச்சு. ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது எது அப்படின்னா சன் டிவி. அந்த சன் டிவில இருந்து கலைஞர் டிவி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சன் டிவில ஒர்க் பண்ணக்கூடிய அதே ரிசோர்சஸ், அதே நியூஸ் இருக்குன்னா நியூஸ் வாசிக்கிறவங்க, இங்க இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கலைஞர் டிவின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பெரிய அளவுல அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியா இருந்தது. சன் டிவில இருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை கூட்டிட்டு வந்து அடுத்த ஒரு இது ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியா வந்து அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. அப்ப இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு நான் என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்றது. ஒரு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால என்ன ஆகுது, இப்போ சன் டிவில இருந்து பீப்புள்ஸ் எடுத்துட்டு வந்து கலைஞர் டிவி அவங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் நடந்தது? எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், கம்மியான செலவு அந்த இடத்துல ஆகும், நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி, அப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் டீம் ஸ்கில்ஸ் எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான ஆட்களை செலக்ட் பண்ணும்போது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரியான ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும். அந்த சப்போர்ட்ஸ் மாடர்ன் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் புதுசாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கோடிங்காக இருக்கட்டும், என்னென்னமோ புது டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இன்னைக்கு தேதியில். அப்போ அந்த ஸ்கில்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மகிட்ட நல்ல மக்கள் இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்மளால யூஸ் பண்ணணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை நம்ம வெளியில எடுத்துட்டு வரணும்னா ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் மேனேஜிங் டீம். ஒரு வேலையை குட்டி குட்டி டீம்ஸ் கிட்ட நீங்க பிரிச்சு கொடுத்துரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹைரார்கியை ரெடியூஸ் பண்ணும். ஹைரார்கின்றது என்னன்னா, இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ஹெச்ஓடிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டியூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஹைரார்கி இருக்கு. எதா இருந்தாலும் நீங்க போய் பிரின்சிபல் கிட்ட தான் கேட்கணும்னா பிரின்சிபலுக்கு பேர்டன் அதிகமாயிடும். அப்போ சில பவர்ஸ் ஹெச்ஓடிஸ்க்கு கொடுத்துறாங்க, ஹெச்ஓடிஸ் அதுல இருந்து சில பவர்ஸ் கிளாஸ் டியூட்டர்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ இந்த ஹைரார்கியை ரெடியூஸ் பண்ணும்போது குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வரணும். இருக்கக்கூடிய ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, கோல் செட் பண்றதுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் பிளஸ் வேலைக்கு ஆட்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு அவங்கள பயன்படுத்தும். பிஹேவியர் அண்ட் ஸ்டேட்டஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேனேஜிங் கல்ச்சர் இஸ் குரூஷியல் ஃபார் ஸ்ட்ராட்டஜி. அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ லாங் டேர்ம் ப்ராசஸ் இன்வால்விங் சேஞ்சிங் பிஹேவியர்ஸ் requires realistic expectation and varied மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணக்கூட்ட ஒரு பர்சன் கிட்ட இருந்து, ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இருந்து, ஒரு டீம் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கணும். செஞ்சு முடிக்க முடியாத விஷயங்களை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இவ்வளவு ஒர்க் பண்ணணும், அது செய்யறதுக்கு பாசிபிளே இல்லை, எப்படி செய்ய முடியும், செய்ய முடியாத ஒரு வேலையை, ஒரு டார்கெட்டை கொடுக்க கூடாது. அப்போ கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஹெட் வந்து நடைமுறைக்கு சாத்தியமான ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கணும். ஆர்கனைசிங் பீப்புள் இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஹச்ஆர் அப்படின்றது அவர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு ரெகுலேட்டர், அட்வைசர் அண்ட் சேஞ்ச் ஏஜென்ட். சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்றது யாருன்னா, இப்போ ஒரு ஒரு காலேஜ்ல ஒரு பிரின்சிபல் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அட்டானமஸா கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் மாறும். எக்ஸாம்ஸ் இவங்களே கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் காலேஜே நடத்திக்கும். யூனிவர்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒட்டுமொத்த கல்ச்சருமே மாறும். அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்ன்றத கொண்டு வரவங்க தான் அந்த ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்னு சொல்லக்கூடிய. இதே மாதிரி கம்பெனிலையும் வரும். மிடில் மேனேஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஹெச்ஆர்னு தனியா ஒருத்தர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணுமா, இல்ல அந்த பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும் வெளியில இருந்து ஒரு டீம் வச்சு நம்ம பண்ணிக்கலாமா, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இதோட இந்த மாடியூல் 10.1 அப்படின்றது
கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் போலாம் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் மாடியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாடியூல் 10ல தான் அடுத்து பார்க்க போறோம். இதுவரைக்கும் அதுல டோட்டலா 6 இருந்தது. 10.1ல இருந்து 10.6 வரைக்கும் இருக்கு. இதுல 3 சப் மாடியூல்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து 4வது சப் மாடியூல், கோல் கன்க்யூரன்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ கோல் கன்க்யூரன்ஸ் இப்போ கிரிக்கெட்னு எடுத்துக்கோங்களேன். முதல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கோல் கன்க்யூரன்ஸ்னா என்ன அப்படின்றதும், ஏஜென்ட்ஸ் தியரினா என்னன்ற இதுக்கு மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கோல் கன்க்யூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய டார்கெட் ஒன்று இருக்கு. கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்ல டார்கெட் என்னன்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய அந்த கேம்ல விளையாடக்கூடியவங்களோட கெப்பாசிட்டின்றது, டேலண்ட்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கும். உதாரணமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேட்ஸ்மேன் இருப்பாங்க, அவங்களோட டேலண்ட் வேற. பவுலர்ஸ் இருப்பாங்க, அவங்க டேலண்ட் வேற. அதுல விக்கெட் கீப்பர் இருப்பாரு, அவரோட டேலண்ட்ன்றது வேற. இதே மாதிரி இவங்க 3 பேரோட டேலண்ட்டும் வேற மாதிரி இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தாலும், அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட், என்ன டார்கெட், இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா, அதுக்காக அவங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, எல்லாரோட டேலண்ட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு நோக்கத்துக்காக யூஸ் பண்றோம் இல்லையா, இதுதான் கோல் கன்க்யூரன்ஸ். கோல் கன்க்யூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனில பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பினான்ஸ், ஹெச்ஆர்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க படிச்ச விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களோட டேலண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். கம்பெனிக்குன்னு ஒரு கோல் இருக்கும். இந்த வருஷத்துல நம்ம ஒரு 1 crore ஏர்ன் பண்ணணும், அந்த கம்பெனி ஒரு 1 crore இந்த இயர்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த 1 crore ஏர்னிங்ஸ்க்காக ஒர்க் பண்ணணும். அப்போ எல்லாரோட நோக்கமும் ஒரே விஷயத்த நோக்கி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் என்னது, கோல் கன்க்யூரன்ஸ். கம்பெனிக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அந்த கம்பெனியோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்னா ஒர்க் பண்றாங்க. அதுக்கு பேரு கோல் கன்க்யூரன்ஸ். ஓகேங்களா? ஏஜென்சி தியரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஓனர் இருக்காரு. அந்த ஓனர் என்ன பண்றாரு, அவரோட எல்லா உரிமையையும், அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ், பவர்ஸ் எல்லாத்தையும் அங்க வேலை பார்க்கக்கூடிய மேனேஜருக்கு கொடுத்துட்றாரு. நீயே முடிவு எடுத்துக்கப்பா, நீயே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேனேஜர் முழுக்க முழுக்க இந்த ஓனருக்காகவும் அந்த கம்பெனிக்காகவும் மட்டுமே வேலை செய்வாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. சில நேரங்கள்ல அந்த ஓனருக்கு தெரியாம அந்த மேனேஜர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, நிறைய இன்கம் அவர் பர்சனலா எப்படி சம்பாதிக்கலாம், அந்த கம்பெனில இருந்து அவர் எப்படி சம்பளத்தை தாண்டி அடிஷனலா சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இத எப்படி சரி பண்றது, இந்த பிரச்சனைக்கு என்னதான் பதில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது, ஏஜென்சி தியரி. இது ரெண்டுக்கு இப்ப மீனிங் புரிஞ்சுதா? கோல் கன்க்யூரன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே, அது ரைட். ஃபர்ஸ்ட் இந்த மீனிங் என்னன்னு புரிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகும்போது ஓ இதுதான் அப்படின்றத பேஸ் பண்ணி எழுதலாம். ரெண்டாவது, கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்ல கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். புக்ல ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தான் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல காஸ்ட் ஷீட்னு ஒன்று வந்திருக்கும். காஸ்ட் ஷீட்டை இருக்கிறத அப்படியே கேள்வி கேட்க மாட்டான், கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வர மாட்டான், ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பான். எல்லாமே நீங்க ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எப்போ அது நம்மளால பாசிபிள் ஆகும், கான்செப்ட் புரியணும் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? ரைட். கோல் கன்க்யூரன்ஸ் அப்படின்றது என்ன? சுச்சுவேஷன் where goals of different interest groups are aligned. ஒரு கம்பெனில பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ் இருக்கு. அவங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்றதுக்கு பேரு தான் கோல் கன்க்யூரன்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எசென்ஷியல் ஃபார் இன்க்ரீசிங் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் அச்சீவிங் ஆர்கனைசேஷனல் கோல். இதுல சேலஞ்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் கோல் இருக்கும், ஆர்கனைசேஷன் கோல்னு வரும். அன்னைக்கு வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்திருப்பீங்க. சஞ்சு சாம்சன் வந்து 89ல இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா 4 பால வேஸ்ட் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருந்திருக்கலாம். அது அவரோட நோக்கமா இருந்திருக்கும், இண்டிவிஜுவல் கோலா இருந்திருக்கும். ஆனா இந்தியன் டீம் வின் பண்ணணும்னு சொல்லி அந்த டயத்துல இருக்கிற பால் எல்லாத்தையும் 6 4 அடிக்க ட்ரை பண்றாரு, அவுட் ஆகி வெளியில வராரு. அந்த இடத்துல இண்டிவிஜுவல் கோலுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி அவர் யோசிக்கல, இந்தியா வின் பண்ணணும்னு யோசிச்சாரு. அதுதான் கோல் கன்க்யூரன்ஸ். அப்போ இதுல இருக்க பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வேற ஒரு பேட்ஸ்மேன் இருந்திருந்தா இந்தியாவுக்கு 4 ரன் எக்ஸ்ட்ரா வேணும்னு யோசிக்காம, நான் செஞ்சுரி போடணும், நான் அப்படின்னு என்னோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் வரணும்னு அவர் யோசிச்சிருந்தால் அந்த இடத்துல அவங்க வின் பண்ணிருக்க முடியாது. ஸோ இதுதான் கோல் கன்க்யூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்ப சேலஞ்சஸ்னு சொல்லும் போது இண்டிவிஜுவல் கோல்ஸ்
should identically match individual goals, should identically match organizational goal. But this is rarely the case as employee have personal organizational goal. ரெண்டு கோல்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஏஜென்சி தியரினா என்ன சொன்னோம் அப்படின்னா, firm as a nexus of legal contract. எந்த இடத்துல பிரச்சனை உருவாகுது? occurs when one person delegate decision making authority to another. ஒரு ஓனர் அவரோட ஃபுல் பவர்ஸையும் வேற ஒருத்தருக்கு கொடுக்கும்போது, நீ முடிவெடுன்னு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கொடுக்கும்போது பிரச்சனை உருவாகுது. மேனேஜர்ஸ் மஸ்ட் நாட் ஆல்வேஸ் ஆக்ட் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் மே பிஹேவ் அன்எத்திக்கலி ஆர் இல்லீகலி. எல்லா நேரத்திலயும் அவங்க இருக்கக்கூடியவங்களோட நன்மைக்காக மட்டுமே வேலை செய்யாம சில நேரங்கள்ல அவங்க மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு எப்படி சரி பண்றது? டிசைன் ஒர்க் டாஸ்க் இன்சென்டிவ்ஸ் and control mechanism to minimize opportunism and align interest between principals and agent. அப்போ டாஸ்க் இன்சென்டிவ்ஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்க் முடிச்சிருந்தா எவ்வளவு சம்பளம், முடிக்கலன்னா சம்பளத்துல எவ்வளவு கம்மியாகும், இதை இந்த டயத்துக்குள்ள முடிச்சீங்கன்னா சேலரி எவ்வளவு அதிகமா கிடைக்கும். அப்போ கம்ப்ளீட்டா அங்க என்ன நடக்குதுன்றத மானிட்டர் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்த பில்ட் பண்ணிட்டா அந்த மேனேஜர் தப்பா அவரோட பர்சனலா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லுது ஏஜென்சி தியரி. ஸோ இவ்வளவுதான் ஏஜென்சி தியரின்ற கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கோல் கன்க்யூரன்ஸ் அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ரிலேட்டட் பே கொடுக்கலாம். கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்தா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்க்கு கம்பெனில ஷேர்ஸ் கொடுக்கலாம். அப்ப என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நானும் கம்பெனில ஒரு பார்ட், கம்பெனிக்கு லாபம் தான் எனக்கும் லாபம் வரும்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஷேர் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ல கம்பெனிஸோட ஷேர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். மானிட்டரிங், எஸ்டாப்ளிஷிங் மேனேஜ்மெண்ட் ஆடிட் procedures and additional reporting requirements to ensure managers prioritize shareholders. So நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், ப்ராப்பரா அதை செட் பண்ணலாம். ஸோ அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது, ரிப்போர்ட்டிங் அப்படின்றது டீடைலா இருக்கும்போது கோல் கன்க்யூரன்ஸ் மூலமா, அதாவது ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் நல்லா ஒர்க் பண்றாங்க, யார் நல்லா ஒர்க் பண்ணல, யாரு கோலை நோக்கி ஒர்க் பண்றாங்க, ரிப்போர்ட்டிங்ல தெரிஞ்சிடும். அப்போ ரிப்போர்ட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மூலமா கோல் கன்க்யூரன்ஸை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லும் போது இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வரப்போது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கறது கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ கிளியர் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இம்பார்ட்டன்ட். யார் சொல்றதை யார் கேட்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட நான் சொல்லணும், எப்படி அதை சொல்லணும், அந்த கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஆர் எசென்ஷியல். இதுல பொறுத்த வரைக்கும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணலாம்? ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ஸ் பண்ணலாம், பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். வெல் எக்ஸிக்யூட்டட் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி பர்சியூட் டிஃபரெண்ட்லி, ஹென்ஸ் கோல்ஸ் ஷுட் பி இன்டர்னலைஸ்ட் எஃபெக்டிவ். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தெளிவில்லாத ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாம பண்ணிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல இது ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கோல் கன்க்யூரன்ஸ் ஒரு தனி கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது கிரியேட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் என்ன, எப்படி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், இதுதான் கிளியர் டைரக்ஷன். அப்போ கிளியர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டைரக்ஷன் அபவுட் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கிறோன்றது தெளிவா சொல்லணும். அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது, அந்த டைரக்ஷன்றது கிளியரா இருக்கணும். அப்போ இதனால என்ன ஆகுது, helps employees understand strategic objectives and the organization's value drivers. அவங்க என்ன பண்ணா ஆர்கனைசேஷனுக்கு நல்லது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க முடியுது. மோட்டிவேஷன்ஸ், இந்த மோட்டிவேஷன் கிரியேட் பண்றது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ப்ளாயிஸ் மே ஆக்ட் இன் தர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரேதர் தென் ஆர்கனைசேஷனல் பெஸ்ட். அவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு எது நல்லதோ அதை செய்யாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மோட்டிவேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ரெகனைசேஷன் மூலமா. ஒரு கிளாஸ்ல நீங்க தான் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ரைசல்ஸ், சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறது, இது மூலமா நம்மளால மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஹையர் மோட்டிவேஷன் லீட்ஸ் டு பெட்டர் கோல் கன்க்யூரன்ஸ். இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். அப்போ அவங்களோட டே டு டே லைஃப எவ்வளவு அழகா அவங்க எடுத்துட்டு போக முடியும், அந்த டே டு டே லைஃப் அழகா எடுத்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நம்ம ப்ரொவைட் பண்றது. இதனால என்ன ஆகும், டு இன்க்ரீஸ் த லைக்லிஹுட் ஆஃப் எம்ப்ளாயி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் their individual goals and aligning with organization. அப்போ ரிவார்ட் சிஸ்டம், காம்பன்சேஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்கணும். யாரு அதிகமா ஒர்க் பண்றாங்களோ, யாருக்கு நல்ல ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமான சேலரி கொடுக்கணும் சொல்றோம். கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்றோம். கிரியேட் எ லிங்க் பிட்வீன் கோல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்
அண்ட் கோல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ்க்கு இடையில ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணு. அலைனிங் இன்சென்டிவ் வித் பெர்ஃபார்மன்ஸ் என்ஷூர் எம்ப்ளாயி பே மோர் அட்டென்ஷன் டு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ ஒன்னு கூட கனெக்ஷன் கிரியேட் பண்றது. நம்மளோட கோல் என்ன, அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வைக்கிறாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை இவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்களா இல்லையா, இந்த விஷயங்களுக்கு இடையில ஒரு கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அது கூட சேலரியை கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கோல் கன்கரன்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த 10.6 சொல்லக்கூடிய இந்த மாடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஒரு ஐடியா கிடைக்குதா? கோல் கன்கரன்ஸ்னா என்ன, ஏஜென்ட்ஸ் தியரினா என்ன, அதுல எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்குதா? ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஆர்கனைசிங் பீப்புள். ஸோ டோட்டலா இதுல 10.1ல இருந்து 10.6 வரைக்கும் மொத்தம் 6 சப்ஹெட்டிங்ஸ் இருந்துச்சு. இந்த மாடியூல்ல 4 சப்ஹெட்டிங்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 5வது சப்ஹெட்டிங், ஆர்கனைசிங் பீப்புள். ஸோ இந்த ஆர்கனைசிங் பீப்புள் அப்படின்றது எக்ஸாம்ல நிறைய முறை கேட்ட ஒரு கொஸ்டின். மொத்தமா ஆர்கனைசிங் பீப்புள் அப்படின்றதே பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த கான்செப்ட் எதை பத்தி பேசுதுன்னா, என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது, அந்த ஆர்கனைசேஷன் எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரோல்ஸ் என்ன, டிஃபைன் லெவல்ஸ் அண்ட் ரோல்ஸ் இன் ஆர்கனைசேஷன். ஒரு ஜாப் இருக்கு, மேனேஜர்னு இருக்கு, அவரோட வேலை என்ன, அப்போ டிஃபைன் ரோல்ஸ் லெவல்ஸ், இதுதான் ஆர்கனைசிங் பீப்புளோட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் கம்யூனிகேஷன். யார் சொல்றதை யார் கே, அப்ப அந்த கம்யூனிகேஷன் அண்ட் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. இண்டிகேட் ஸ்கில் ரெக்யர்ட் ஃபார் கேரியர் ப்ரொஃபஷன். ஒரு லெவல்ல இருக்காங்க, அதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க மேல வரணும், அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், இத டிசைன் பண்ணக்கூடியது தான் ஆர்கனைசிங் பீப்புள். இந்த ஆர்கனைசிங் பீப்புள் இந்த 5ஆ பிரிச்சுக்கலாம். ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர், மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர். இது 5 தான் இந்த மாடியூல். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றதையும் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டோம்னா இந்த மாடியூல் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்னா, செய்யக்கூடிய வேலையோட அடிப்படையில பிரிக்கும். இது ஃபங்க்ஷனோட அடிப்படையில் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே என்னது ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸோட அடிப்படையில இதை பிரிச்சோம்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ரிசர்ச் அண்ட் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு மேனேஜர் இருக்காரு, ஃபினான்ஸ்னு ஒரு மேனேஜர் இருக்காங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர், டிவிஷனல் மேனேஜர்ஸ். அப்போ ஒவ்வொரு வேலையின் அடிப்படையில அந்த ஆர்கனைசேஷனை பிரிச்சு அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாம் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாம் HR டிபார்ட்மெண்ட், இவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹெட் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஹெட் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணா இதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். அப்ப இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எப்படி பிரிக்குது, பேஸ்ட் ஆன் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், HR எக்ஸெட்ரா. இப்படி பண்ணும்போது ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் நல்லா இருக்கும், கிளியர் ரோல்ஸ் இருக்கும், எக்ஸ்பர்டைஸ், கான்சென்ட்ரேட், ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வாங்க, கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், அதுல அவங்க எக்ஸ்பர்ட் ஆவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லும்போது பிளெக்சிபிலிட்டி இருக்காது, ஏன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை செய்யணுன்ற மாதிரி இருக்கும், பிளெக்சிபிலிட்டி இருக்காது. ஃபங்க்ஷனல் சாயில்ஸ் இருக்கும், சென்ட்ரலைசேஷன் இஷ்யூஸ் இருக்கும், அதிகாரமும் பொறுப்பும் ஒரே இடத்துல இருக்கும், அதிகாரம் எல்லாம் ஒரே ஆள்கிட்ட இருக்கும், டாப் லெவல்லயே மட்டும் அதிகாரம் இருக்கும், லோ லெவல் ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது, மொத்தம் 5 இருக்குன்னு சொன்னேன், ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான். சரிங்களா? CEO அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அதே கம்பெனி, அதே ப்ராடக்ட், அதே கம்பெனி நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, டிவிஷன் A, டிவிஷன் B. இது ஏரியா பேசிஸ்ல பிரிக்கலாம், ப்ராடக்ட் பேசிஸ்ல பிரிக்கலாம். உதாரணமா OnePlusன்னு ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க. இந்த OnePlusன்ற பிராண்ட் மொபைல் போன் வந்து டிவிஷன் A, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய டிவின்றது டிவிஷன் Bன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தனியா மார்க்கெட்டிங், தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் ஒரே மாதிரி இருந்தது. மேனுஃபேக்சரிங் 5 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா 5 மேனுஃபேக்சரிங்கும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்டா பண்ணாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி மார்க்கெட்டிங் டீம், தனித்தனி ஆபரேஷன் டீம், தனித்தனி பர்சனல் டீம்னு தனியா அதுக்குள்ள தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இதுக்கு பேரு மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். சோ இங்க என்ன பிரச்சனை, டிவைடட் பை ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், இல்ல லொகேஷன் பேசிஸ்ல பிரிக்கலாம். பிளெக்சிபிலிட்டி இருக்கும், ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், பர்சனல் ஓனர்ஷிப் இருக்கும். இதுக்கு நான் தான் பொறுப்புன்றத பர்சனல் ஓனர்ஷிப் இருக்கும். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் டிவிஷன்ஸ் இருக்கு, கோஆபரேஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டிவிஷனுக்கும் இன்னொரு டிவிஷனுக்கும் கோஆபரேஷன் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா மொபைல் மேனுஃபேக்சர் பண்றக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டிவி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இன்னொரு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, டிவிஷன் வச்சுக்கோங்க. இந்த 2 டிவிஷனுக்கு இடையில கோஆபரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த இண்டிபெண்டன்ட் டிவிஷன்ஸ் இருக்கும்போது
அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராம போகும். எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லணும். மீனிங் சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜஸ் என்ன, லிமிடேஷன் என்னன்னு சொல்லணும். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இங்க ப்ரொடக்ஷன் குரூப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒவ்வொரு ஒர்க்கரும், ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளும் 2 பேர் சொல்றத கேட்கணும். இங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்றத கேட்கணும், இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்றதையும் கேட்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் மேனேஜர் சொல்றதையும் ஃபினான்ஸ் குரூப் கேட்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்றதையும் கேட்கணும். அப்போ 2 சுப்பீரியர் கிட்ட இருந்து அட்வைஸ் வருது, 2 சுப்பீரியர் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுல அட்வான்டேஜஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பைன்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் டைமென்ஷன். ப்ராடக்ட் அண்ட் ஜியாகிரபி ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணா கிடைக்கிறது மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுல நாலேஜ் மேனேஜ், ஃபிளெக்சிபிலிட்டி, எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூஸ். வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களும் வேலை வாங்குறது தான் 2 பேர்த்துக்கு வேலை. முன்னாடி எல்லாம் எல்லாத்துலயும் எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் செய்யணும். ஆனா இங்க எப்படி இருக்கு, 2 பேர் சொல்றத ஒருத்தர் செய்யணும். அந்த ஒருத்தர் கிட்ட வேலை வாங்குறது தான் இந்த 2 பேர்த்தோட வேலை. அப்ப என்ன ஆகுது, இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. 2 பேர் இன்புட் கொடுக்கறதுனால நிறைய நாலேஜ் கிடைக்கும். இங்க இருக்க பிரச்சனைன்னு வரும்போது டிசிஷன் மேக்கிங்ல டிலே. எதா இருந்தாலும் அவரையும் கேட்கணும். ஒரே ஆள் முடிவு எடுக்க முடியாது. 2 பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டியது இருக்கும். நான் சொல்றதை கேட்கறதா அவர் சொல்றதை கேட்கறதான்ற கான்ஃபிளிக்ட் வர வாய்ப்பு இருக்கு. கண்ட்ரோல்ல வரக்கூடிய பிரச்சனைன்னு கண்ட்ரோல் பண்றதுல பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பு இருக்கு. மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மொத்தமா 3 இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம 5 சொல்லியிருந்தோம். 5ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், 3 பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர். டிரான்ஸ்நேஷனல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரே கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டுல ஒரு 4 கண்ட்ரி 5 கண்ட்ரில அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர். இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மாடலுக்கு பேரு டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு கண்ட்ரில ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதே விஷயத்த மத்த கண்ட்ரில ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. அங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இன்டர்நெட்டோட ஸ்பீடா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளையும் பாகிஸ்தானையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது, பாகிஸ்தான் நம்மளை விட ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி இருக்கு குரோத்ல. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜில, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல ஒரு 10 இயர்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க. அப்போ ஒரே கம்பெனி நிறைய கண்ட்ரில பிசினஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல சக்சஸ் ஆன ஒரு விஷயத்த இன்னொரு இடத்துல ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயத்துல இன்னொரு இடத்துல டிராப் பண்ண முடியும். ஒரு இடத்துல பண்ண மிஸ்டேக் இன்னொரு இடத்துல சரி பண்ணிக்க முடியும். இதுதான் கம்பைன் லோக்கல் ரெஸ்பான்சிவ்னஸ் வித் குளோபல் கோஆர்டினேஷன் சொல்லக்கூடியது டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அப்போ இண்டிபெண்டன்ட் நேஷனல் யூனிட், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் நேஷனல் யூனிட் இருக்கும். உதாரணமா நீங்க சொல்லக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ஸ் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டிலயும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனல் யூனிட் இருக்கும். இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும். அதுல அவங்க ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. குளோபல் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் இடத்துல இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். அப்போ இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லும்போது, டிமாண்ட் ஹை மேனேஜரியல் கேப்பபிலிட்டி, கண்ட்ரோல் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. ஒரு டிசைன் போட்ட இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்தியா, சைனா அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரில அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து அதுக்கு பேரு டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர். ப்ராஜெக்ட் பேஸ்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் ஒன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பேன் கார்டு, நம்மளோட ஆதார் கார்டு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்கம் டேக்ஸ் போர்ட்டல், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்கம், நம்ம ஃபாரின் நம்ம போறோம் அப்படின்னா எடுக்கக்கூடிய பாஸ்போர்ட், இது எல்லாமே யார் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தா இது எல்லாமே டிசிஎஸ் தான். இந்த கம்ப்ளீட் ஒர்க் பேக்ரவுண்ட்ல செய்யறது யாருன்னா டிசிஎஸ். அப்போ டிசிஎஸ் இது எனக்கு எப்படி இது ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்க போகும்போது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹெட் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க. மீதி உள்ள இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஓட ஸ்டாஃப்ஸ். டிசிஎஸ்ல இருந்து தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க. அப்போ நிறைய ப்ராஜெக்ட் அவங்க பண்றாங்க. ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சின்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்துறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த மாடல்ல ஒரு பிசினஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு பேரு ப்ராஜெக்டைஸ்டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டீம்ஸ் கிரியேட்டட் ஃபார் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டிசால்வ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு டீமை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த டீமோட ஒர்க் முடிஞ்ச உடனே அதை என்ன பண்ணிடுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க. அட்வான்டேஜஸ்னு சொல்லும்போது நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. எத்தனை டீம் இருந்தாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எப்போ வேணும்னாலும் அதை நம்ம ஒர்க் முடிஞ்ச உடனே கேன்சல் பண்ணிடும். அக்கௌண்டபிலிட்டி கிளியரா இருக்கும். இந்த டீமோட வேலை என்ன அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி. எஃபெக்டிவ் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லும்போது கோஆர்டினேஷன்ல சேலஞ்சஸ் இருக்கு. சில நாலேஜ் அக்குமுலேஷன் இஷ்யூஸ், அதாவது
ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மாத்துறாங்கன்ற போது எந்த ப்ராஜெக்ட்லயும் ஒரு முழுசா நிறைய நாலேஜ கெயின் பண்ணிருக்க முடியாது. இது இதுல இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் சொல்லி சொல்லலாம். மொத்தமா இதுல இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் பீப்புள்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல மொத்தமா இது 5 தான். ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர், மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்நேஷனல் ஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்ட்ரக்சர். இது 5ஓட மீனிங் தெரியணும். இதோட அட்வான்டேஜஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சா இந்த மாடியூல் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. மாடியூல் 10ல மொத்தமா 10.1ல இருந்து 10.6 வரைக்கும் இருந்துச்சு. இதுல எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. அன்மியூட் பண்ண முடியும் எல்லாராலையும். இன்னும் 10.2 மட்டும் பெண்டிங் இருக்கு. 10.1, 10.3, 10.4, 10.5, 10.6 முடிச்சிருக்கோம். 10.2 மட்டும் பார்க்கணும். கரெக்ட்டுங்களா சரவணன்? 10.5 சார். 10.5 பார்க்கணுமா? ஓகே. எங்களுக்கு புக்ல வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் 10.2ல தான் சார் கொடுத்துருக்காங்க. ஓகே கரெக்ட் தான். ஸோ இன்னைக்கு அடுத்த ஹெட்டிங் பார்ப்போம். அது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் அதை பார்த்துட்டு ரிமைனிங் நாளைக்கு செஷன்ல முடியும். ஓகே, இப்போ மாடியூல் 10ல லாஸ்ட் சப் ஹெட்டிங் 10.5. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல இது வரைக்கும் நம்ம மாடியூல் 11 பார்த்துருக்கோம், மாடியூல் 8 பார்த்துருக்கோம், மாடியூல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10. இன்னும் மாடியூல் 9 இன்னும் பார்க்கல. இன்னும் இது 10.5 பார்த்துட்டு மாடியூல் 9 பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஏரியா நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ரைட், மாடியூல் 10.5. ஸோ இதுல ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்லக்கூடியது அந்த ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லக்கூடியது. மானிட்டர் அண்ட் எவாலுவேட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் எஃபெக்ட். அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எஃபெக்டிவா இருக்கா, மானிட்டர் அண்ட் எவாலுவேட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் எஃபெக்டிவ். இதோட காம்பனன்ட்ஸ் சொல்லும் போது பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றது, இன்சென்டிவ்ஸ் கிரியேட் பண்றது, எம்ப்ளாய்க்கு மோட்டிவேஷன் அப்படின்றத கிரியேட் பண்றது, என்ஷூர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றது. இதோட பெனிஃபிட்ஸ்னு சொல்லும்போது என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி, குவாலிட்டி, இன்னோவேஷன் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் டு கஸ்டமர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன்ல கண்ட்ரோல் நல்லா இருக்கும்போது எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், இன்னோவேஷன்ஸ் பெட்டரா இருக்கும், ரெஸ்பான்சிவ்னஸ் டு கஸ்டமர்ஸ் நல்லா இருக்கும். இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எஃபிஷியன்சி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த எஃபிஷியன்சின்றது என்னது, ஒரு இன்புட் ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு இன்புட் யூஸ் பண்றாங்கன்றத மெஷர் பண்றதுதான் எஃபிஷியன்சி மெஷர்மெண்ட். புரியுதுங்களா? எஃபிஷியன்சி மெஷர்மெண்ட்ன்றது என்னன்னா, ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு இன்புட் யூஸ் பண்றாங்க, கம்மியான ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதிகமான ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு எஃபிஷியன்சி. அப்ப இதை மெஷர் பண்றது முக்கியமான ஒரு ஒர்க். அப்போ ஐடென்டிஃபை அண்ட் இம்ப்ளிமெண்ட் மோர் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ், அதுதான் இதோட முக்கியமான ஒர்க் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும். ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அசஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி த்ரூ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன். ஸோ எப்போ வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கோ, அப்ப அந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸும் ரிட்டர்ன்ஸும் இருக்காது. என்ஷூர் ஹை குவாலிட்டி இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டியை பத்தி பேசி அடுத்து கண்ட்ரோல் அண்ட் இன்னோவேஷன். இன்னோவேஷன்ஸ் சொல்லும் போது ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை, யார் நம்மகிட்ட ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய ரைட்ஸை கொடுக்கணும். நீங்க எம்பவர் எம்ப்ளாயி அண்ட் என்கரேஜ் ரிஸ்க் டேக். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஆர்கனைசேஷன் இன்னோவேஷன்ஸ் நிறைய வரும். நீங்க ரிஸ்க் எடுங்க, நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு இனிஷியேட் எடுக்கிறேன் சார் இது நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன்னு ஒருத்தர் ஒரு இனிஷியேட் எடுத்தா அதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இன்னோவேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஆர்கனைசேஷனல் நிறைய இன்னோவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பா இருக்கும். கண்ட்ரோல் அண்ட் கஸ்டமர் ரெஸ்பான்சிவ்னஸ். டெவலப் சிஸ்டம் டு மானிட்டர் எம்ப்ளாயிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். அப்போ கண்ட்ரோல் எங்க பண்ணணும்ன்றாங்க, கஸ்டமர் சர்வீஸ்ல பண்ணணும்ன்றாங்க. கஸ்டமர் சர்வீஸ்ல கண்ட்ரோல் கரெக்டா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன். கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் அங்க நல்லா இருக்கும். கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது ஆர்கனைசேஷனை க்ரோ பண்ணும். ஒரு நல்ல எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்தா, அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திர மாதிரி இருக்கணும் கண்ட்ரோல் சிஸ்டம். அக்யூரசின்னு இருக்கணும். ப்ரொவைட் எ ட்ரூ பிக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்ம். சப்ளை இன்ஃபர்மேஷன் ப்ராம்ப்ட்லி ஃபார் டிசிஷன் மேக். அப்போ ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும், ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். எப்பெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ற மாதிரி அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது இருக்கணும். லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் இதுல 4 லெவலா பிரிச்சுக்கிறாங்க. கார்பரேட்
கார்ப்பரேட்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு டாட்டான்னு எடுத்துக்கோங்க. டாட்டான்ற ஒரு பிராண்டு மோர் தென் 100 பிசினஸ் பண்றாங்க. அந்த 100 பிசினஸ்க்கும் சேர்த்து ஒரு ரூல் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் என்னது? கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ்க்கும் சேர்த்து ஒரு பேசிக் ரூல் இருக்கும். என்ன இன்கம் ஏர்ன் பண்ணாலும் 40% நம்ம கவர்மெண்ட்டுக்கு, நம்ம மக்களுக்கே திரும்ப செய்யணும். மக்களுக்கு சர்வீஸா பண்ணணும். அதுதான் அவங்களோட ரோல். இப்போ கார்ப்பரேட்ன்றது அவங்க சாஃப்ட்வேர் சைட்ல இருந்தாலும், ஹோட்டல் சைட்ல இருந்தாலும், ஸ்டீல்ஸ்ல இருந்தாலும், மெடிசின்ல இருந்தாலும், ஷிப்ல இருந்தாலும், ஃபிளைட் பிசினஸா இருந்தாலும், கார் பிசினஸா இருந்தாலும், என்ன பிசினஸா இருந்தாலும் அதுல எல்லா பிசினஸ்க்கும் சேர்ந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பேரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. டிவிஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தனித்தனி பிசினஸுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஒரு சில கண்ட்ரோல் இருக்கும். உதாரணமா டாடா ஹோட்டல்ஸ் ரன் பண்றாங்க, டாடா ஃபிளைட் ரன் பண்றாங்க, டாடா மெடிசின் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்றாங்க, டாடா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் என்னது? டிவிஷனல்னு சொல்லக்கூடியது. ஃபங்க்ஷனல்னு சொல்லும்போது டிபார்ட்மெண்ட் பேசிஸ்ல ஒரு கம்பெனிக்கு உள்ள இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பத்தி பேசக்கூடியது ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல். இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் சொல்லும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வைக்கக்கூடிய டார்கெட், அதை அவங்க அச்சீவ் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடியது இண்டிவிஜுவல் கண்ட்ரோல். அப்போ கார்ப்பரேட்ன்றது அவங்க பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த பிசினஸுக்குமான ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். டிவிஷனல்ங்கிறது ஒவ்வொரு பிசினஸ் யூனிட்டுக்குமானது. ஃபங்க்ஷனல்ங்கிறது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் வைக்கிறாங்கன்றது. இண்டிவிஜுவல்ஸ்க்கு உண்டான கண்ட்ரோல் அப்படின்றது அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல்னு சொல்றோம். ஓகேங்களா? லெவல்ஸ் புரியுதா? என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லி புரியுதா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஜெனரல் கண்ட்ரோல் சிஸ்டம். இதை 3 பிரிச்சுக்கிறாங்க. பர்சனல் கண்ட்ரோல், அவுட்புட் கண்ட்ரோல், பிஹேவியர் கண்ட்ரோல். ஸோ பர்சனல் கண்ட்ரோல்னு சொல்லும்போது டைரக்ட் சூப்பர்விஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பிஹேவியர். இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவங்களை டைரக்டா சூப்பர்வைஸ் பண்றது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்க. அவுட்புட் கண்ட்ரோல்னு சொல்லும்போது எண்ட் ரிசல்ட்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்றது, பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்றது. இன்னைக்கு ஒருத்தர் வேலைக்கு வராரு, சாயந்தரத்துக்குள்ள இத்தனை யூனிட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், மானிட்டர் பண்றது. ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரா இல்லையா? ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரா? சூப்பர், அவர் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு, அவருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணும். அச்சீவ் பண்ணலையா? கம்மியான சம்பளம் கொடுக்கணும். இது அவுட்புட் கண்ட்ரோல்னு சொல்றது. பிஹேவியர் கண்ட்ரோல் சொல்லும்போது ஒரு இடத்துக்குள்ள நீங்க வரும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பேசணும்ன்ற நார்ம்ஸ் இருக்கு. அப்ப இந்த பிஹேவியர் கண்ட்ரோல் அப்படின்றது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு கைட் ஆக்ட். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். இந்த ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் அப்படின்றத ப்ரீமிஸ் கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு பிசினஸ்க்கும் பின்னாடி ஒரு அசம்ஷன் இருக்கு. அசம்ஷன்ங்கிறது என்னன்னா, இப்ப ஸ்விக்கின்னு ஒரு அசம்ஷன், ஸ்விக்கின்ற பிசினஸோட அசம்ஷன் பாருங்க. அந்த ஸ்விக்கின்ற கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா, ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபுட் வந்து 50% உங்களுக்கு கிடைக்கும். கடைக்கு உள்ள போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா 150 ரூபா, கடைக்கு வெளியில நீங்க அதே வாங்கினீங்கன்னா 75 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆஃபர்னு சொல்லி எல்லாரும் வாங்கணும், வாங்கி முடிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடையில 125 ருபீஸ்க்கு விற்கக்கூடிய ஒரு சாப்பாடு ஆன்லைன்ல 250 ருபீஸ்க்கு சேல் ஆகுது. அப்போ இங்க என்ன நடந்தது? ஒருத்தரை நீங்க வீட்லயே உட்கார வச்சு சாப்பாட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணி பழக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க நேரம் மறுபடியும் கடைக்கு வரப்போறது இல்ல. கடையில அந்த பொருள் இன்னைக்கு என்ன விலைக்கு விக்குதுன்னு யாரும் வெரிஃபை பண்ண போறது இல்ல. அன்னைக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் விலை. அப்போ இந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்விக்கின்றது உருவாச்சு. இந்த ப்ரீமியஸ் கண்ட்ரோல்ங்கிறது என்ன பண்ணுது? இந்த அசம்ஷன்ங்கிறது கரெக்டா இல்லையான்றத வெரிஃபை, புரியுதுங்களா? இந்த அசம்ஷன் சரியா அப்படின்றத வெரிஃபை பண்றதுதான் இந்த ப்ரீமியஸ் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் சர்வே. அப்போ டெய்லி ஆபரேஷன்ஸ்ல சரியா போயிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்து. ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல் 2 மார்க்ல கேட்பாங்க. ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல்னா ரெஸ்பாண்ட் டு சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட். திடீர்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது அப்படின்றது ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல். இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல்ங்கிறது என்ஷூர் பிளான்ஸ் அண்ட் பாலிசி கைட்ஸ் டுவர்ட்ஸ் அப்ஜெக்டிவ். ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அது சரியா போயிட்டு இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது.